ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து 2 பேனல் வருது. இது வந்து மைனஸ், இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 96 வோல்ட் வருது ரெண்டும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போகணும். ஓகேங்களா? ஆனால் சேஞ்ச் ஓவர் பண்ணி சீரிஸ் பண்ணி விட்டுனுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ் துருவா போகும். ஓகேங்களா? இது துருவா போகிறது மைனஸு. இது என்ன பண்ணுன்னா துருவா பாக்ஸுக்கு அதுக்கு போகும். 6 பேனலுக்கு சீரிஸ் பண்ணி அதுக்கு துருவா போகிற மாதிரி பண்ணிக்கிறோம். இதை வந்து ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும், யாரும் பண்ணாதீங்க, சேஞ்ச் ஓவரில் வச்சு பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டர் எடுத்தாச்சு. 3 ஹெச்பி தான் இருந்துச்சு, 2 ஹெச்பியா? ஏசி மோட்டர் 8 வச்சு சின்னதாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஆயில் கூலிங்கப்பா. ஃபியூச்சர் ஃபுல்லாகவே இதுதான் நீங்கள் போடுவீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். மீதி வந்து கவர்மெண்ட்லேயே அப்ரூவ்டு இதுதான் கொடுத்துனுக்குறான். கவர்மெண்ட் எல்லா இதுக்கும் இதுதான் போட வைப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் கொஞ்ச நாள் இதுதான் போடணும் எல்லாரும். அது ஆயில் கூலிங். தண்ணி கூலிங்கும் இருக்குது. தண்ணி வந்து கொஞ்சம் பெருசாக வரும். இது ஆயில் கூலிங்கு. இது எவ்வளோ ஹீட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. அதனால தான் இது. ஓகேங்களா? இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் தான் போடுது, வீடு கட்டுறா அப்படியே. அதனால் வந்து அங்கே வச்சுன்னுக்குறேங்க மேலே பேனலு. 2 கஷ்டம் தான். இப்போ தான் சீரிஸ் பண்ணாங்க, அவரே பார்த்தா அப்படி ரிஸ்க்கான வேலை தான். பம்பு இறக்க சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு 400 அடி இறக்க சொல்லி இப்போ வந்து 25 ஸ்டேஜ் போட்டுனுக்குது. ஓகேங்களா? 3 ஹெச்பி. இப்போ சீரிஸ் பேரல் பண்ணி அது வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் தான் ஓடுது, கரண்ட்லாம் இல்லை. ஓகேங்களா? இன்வெர்ட்டர் ஓடி லைட்டு பேனல் எல்லாம் யூஸ் ஆகுது. இது வந்து நம்ம சீரிஸ் பண்ணி 4 to 6 பேனல் போட்டு சீரிஸ் பண்ணி இந்த மோட்டர் ஓட போட்டோம். ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கனெக்ஷன் அப்போ கூட கொடுத்தல இறக்கிறீங்க அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் பண்ணிவிட்டுங்க. இப்போ அந்த கனெக்ஷன் இதாகிடுச்சு. இந்த விட சேஞ்ச் ஓவர் வச்சுனுக்குது. இது இப்போ ஆப் ஆகுதா பாருங்கள். ஆப் ஆகிடுச்சு. ஓகேவா? சென்டர் ஆப்பு கீழே அழிச்சு விட்டிங்கன்னா இது ஆன் ஆகும். ஓகேவா? சன்லைட் போட்டு பாருங்கள். கொஞ்ச நேரம் விட்டு தான் சார்ஜிங் இதாகும். இப்போ ஆன் ஆகிடுச்சு. MPPT ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ சார்ஜ் ஏறுது. ஓகேங்க, இப்போ சார்ஜ் ஏறுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு தான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஓகேங்களா? மேலேருந்து வருது, அது வந்து துருவ போயிடுது. அதுக்கப்புறமா ப்ளஸ்ஸு மைனஸாக, அதாவது மைனஸ் இதுலேருந்து வர்றது ப்ளஸ்ஸு இதில் வந்து வந்த ப்ளஸ்ஸு மைனஸாக மாறி உள்ளே போகும். ஓகேங்களா? ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து அப்படியே போயிடும். சேஞ்ச் ஓவர் பண்ணி துருவ ஒயர் வந்து மைனஸ் மட்டும் துருவ போயிடும். ஓகேங்களா? மைனஸு துருவ போயிடும் மேலேருந்து வர்றது. அங்கேருந்து வர ப்ளஸ்ஸு மைனஸும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து போயிடும். ஓகேங்களா? அதாவது சேஞ்ச் ஓவர் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மோட்ரு ஓடாதப்போ இது சார்ஜ் ஆகிக்கும். 2 பேனலில் சார்ஜ் ஆகிக்கும் இந்த ஈப்ரோமா இது இன்வெர்ட்ரு. அதுக்கப்புறம் சென்டர் பண்ணால் 2மே ஆஃப் ஆயிரும். சேஞ்ச் ஓவர் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மோட்ரு ஓடும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. சூப்பராக ஒர்க் ஆகுது. பண்ணிட்டோம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பயந்து தான் பண்ணேன். ஆனால் கரெக்டாக கொடுத்துட்டோம். இதுதான் வந்து சேஞ்ச் ஓவர். ஓகேங்களா? இங்கே வச்சிடலாம். இப்போதைக்கு இது போட்டுக்கிறோம். பாருங்க ஒயர் எப்படி எடுத்துன்னு. அங்கே போய் ஊற்றா. ஆமாம், சரி, ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன ஊருது? கிருஷ்ணகிரி மாவட்டம். அப்போ ஓகேவா? லோ வோல்டேஜில் ஓடிக்கும். 4 பேனல்லையும் இவ்வளோ தண்ணி தான் வரும். 6 பேனல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்குது அவருக்கோசரம். அங்கே அடிக்கும், அங்கே வந்து அடிக்கும். 54 ஓடுது, 94. பிச்சு வந்துடும். ஆமாம், அது ஆழம் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்க. அதுக்குனால தான் அதிகமாக ஆழம் இறக்குன்னு தான் அவ்வளோ ஆனது. இல்லைன்னா இன்னும் தண்ணி வர மாதிரி அது ஸ்டேஜை பொறுத்து தான் தண்ணி வரும். கம்மி ஸ்டேஜ் போட்டுன்னு வச்சுக்க தண்ணி அதிகமாக வரும். ஃபோர்ஸ் அதிகமாகவும் ஆழம் அதிகமாகும். ஆமாம், ரிஸ்காக்கா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சாச்சு. மேலே வந்து 2 பேனல் வந்து போட்டு மொத்தம் 6 பேனலில் கனெக்ஷன் கொடுத்துட்டு. ஓகேங்களா? 6 பேனலில் கனெக்ஷன் கொடுத்து போட்டாச்சு. சீரிஸு பேரல் அதாவது சீரிஸ் பண்ணிக்குது. 2 பேனல் எடுத்து பேட்ரி கொடுத்துட்டு அதுலேருந்து சீரிஸ் சேஞ்ச் ஓவர் வச்சு
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு போட்டாச்சு ஓகேங்களா. சூப்பராக ஒர்க் ஆகுது. சென்டர் பண்ணால் ஆப்பு, அந்த ஆட்டை போட்டிங்கன்னா ஒரு ஆன் பண்ணுங்கன்னா சார்ஜ் ஆகும், ரெண்டாவது ஆட்டை கீழே ஆன் பண்ணுங்கன்னா மோட்ரு ஓடும் ஓகேங்க. 3 ப்ராசஸ், ஆப்பு ஆன் ஆஃப் ஓகேங்களா. சேஞ்சர் வச்சு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு, போட்டு முடிச்சிட்டான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஆர்பி டேம் இருக்கும், அங்கே தான் பக்கத்தில் தான் போட்டு கொடுத்துருக்குது. இப்போ ஓடின்னு தான் இருக்குது ஓகேங்களா. நாலு ஆம்ஸ் ஓடுது. ஆர்பிஎம் பாருங்கள். டிடி சைக்கிள் ஓடி தான் இருக்குது, சூப்பராக ஒர்க் ஆகுது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும் இங்கே, அதனால் வந்து அங்கே போட்டுக்கிறேன். இங்கே கரண்ட்டே சுத்தமாக இல்லை. சோலாரு இதில் ஃபுல்லாகவே சோலார் தான், இங்கே கரண்ட் எதுவுமே இல்லை, சோலார் மட்டும்தான். கட்டிங் மிஷின் எல்லாமே ஈப்ரோவில் ஓடுது. பேட்ரி 2 பேட்ரி போட்டுக்கிறாங்க. ஃபுல் செட்டுங்க வந்து பார்த்தா சோலார் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா ப்ரோக்ராம் மாற்றியாச்சு ஓகேங்களா. டியூன் பண்ணி மாற்றியாச்சு எல்லாமே. இப்போ பாருங்கள் ஓவர் கரண்ட்லாம் போயிடுச்சு ஓகேங்களா. ஓவர் கரண்ட் வந்துச்சு, இப்போ வந்து ஃபுல்லாக ஓடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 HP, இது 5 H ட்ரைவு, அது 3 HP ட்ரைவு. இது 5 H ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஓகேங்களா. சக்ஸஸாக வந்து ப்ரோக்ராம் பண்ணியாச்சு ஓகேங்களா. 5 H ட்ரைவு இப்போ 3 HP ட்ரைவில் போட்டாச்சு ஓகேங்களா. மோட்டர் ஓடின்னு தான் இருக்குது. ப்ரோக்ராம் மட்டும் மாற்றணும். 14, 15 ப்ரோக்ராம் மாற்றி நம்ம இது பண்ணணும், டியூன் பண்ணுங்களா மாறிக்கும் ஓகேங்களா. இது 5 HP ட்ரைவு. இங்கே பாருங்கள், இது 5 HP ட்ரைவு, அது வந்து 3 HP தான் மாற்றியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 HP ட்ரைவ். இப்போ வந்து எடுத்துடலாம், சும்மா டியூன் பண்ணுறத எடுத்து போட்டால். பேனல் இருந்து வந்து பார்த்திங்கன்னா வாரி, இதனால சன் பேண்ட் ஓகேங்களா. 550 வாட்ஸு பைபேஸில், இது நார்மல் வரும்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து கொடுத்து இதுலேருந்து சீரிஸ் பண்ணி சேஞ்சர் வச்சு எடுத்துனுக்கிறோம் ஓகேங்களா. தெரியாதவங்க யாரும் பண்ணாதீங்க, சேஞ்ச் ஓவர் தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சேஞ்ச் ஓவர் வச்சாச்சு ஓகேங்களா. இங்கே ஒரு 2 பேர், இங்கே ஒன்று, இங்கேருந்து வந்து திருப்பி துருவா போயிட்டு இன்வெர்ட்டருக்கு, அதுக்கப்புறமா இதுக்கு போகிற மாதிரி பண்ணி விட்டுருங்க. சேஞ்ச் ஓவர் வச்சுருக்குது ஓகேங்களா. மேலே ஆனு, கீழே சென்ட்ரு, கீழே ஆன் பண்ணுங்கன்னா நம்ம கரண்ட்டு இதாகும் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 in 1 பண்ணிக்குது. சேஞ்ச் ஓவர் வச்சு MCB சேஞ்ச் ஓவர் ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா. நான் வீட்டுக்கு வச்சுருந்தேன். இப்போ வெளியில் வாங்க முடியாது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுதில்ல. MCBயில் வந்து சேஞ்ச் ஓவர் இருக்குதான்னு தெரியுதில்ல. யாரோ ஒருத்தர் தான் வச்சுருக்கிறாங்க ஓகேங்களா. போட்டு முடிச்சுட்டா சேஞ்சர் வச்சு 4 பேனல் வந்து மொத்தம் 6ஆக மாற்றி இன்வெர்ட்டருக்கும் ஓகேங்களா 3 HP மோட்டருக்கும் அதே 2ஆக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஈப்ரோ இது இன்வெர்ட்டருக்கும் கொடுத்துருக்குது ஓகேங்களா. சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு ஜெயமாஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். பாய்.